வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல செல்வராகவன் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். செல்வராகவனுக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. இவருக்கு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு செல்வின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. செல்வி வந்ததுக்கு அப்புறம் இவரோட லைஃபே மாறுது. நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து செல்வி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. செல்வி எதனால இறந்து போனாங்க, நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ராகவன் அப்படின்றது. இவர் கொலை பண்ண குற்றத்துக்காக இப்ப ஜெயில இருக்காரு போல. ஜெயில இருக்க இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, ராகவா நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும், எதுக்காக இந்த விஷயத்த பண்ண என்கிட்ட சொல்லு, உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர்கிட்ட ராகவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. சின்ன பசங்களா ஆத்தங்கரையில உட்காந்து 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ராகவன் முங்கிட்டு இருக்காரு போல. 100 என்ற வரைக்கும் முங்கி இருந்திருப்பாரு. இப்பதான் எந்திரிச்சு பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவருக்கு 35 வயசுக்கு மேல ஆயும் கல்யாணம் பண்ணாம இருக்காருல. இவர் கூட சித்தப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் அவரை சித்தப்பான்னு தான் சொல்லுவாரு. அவர் சொந்த சித்தப்பாலாம் கிடையாது, தெரிஞ்ச அண்ணனா இருப்பாரு. இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு போட்டோ தேவையில்ல, போட்டோ எடுத்து தாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு நானும் போட்டோ எடுக்கும் போது கூட இருப்பேன்ற மாதிரி சொல்றா. சரி போலான்ற மாதிரி இவர் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சித்தப்பா நானும் வரேன்னு சொல்றாரு. இல்ல நீங்க போய் வேலையை பாருங்க, நான் வந்துடுறேன்னு இவர் கிளம்பிட்டு இருக்காரு. இவர் போட்டோ எடுக்க போறத பத்தி ஒரு பாட்டிக்கு தெரிய வருது. நான் இருக்கும் போது வேற ஒருத்திய பார்த்து கல்யாணம் பண்ண போறியான்ற மாதிரி அந்த பாட்டி கிண்டலா கேக்குறாங்க. நீ இருக்கும் போது எப்படி நான் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணுவேன், என்னைக்குமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், வரப்போறவ செகண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா சொல்லிட்டு போறாரு. இப்போ ஒரு போட்டோஷாப்க்கு வந்து இவர் போட்டோ எடுத்து புரோக்கர் கிட்ட போட்டோவெல்லாம் தந்துடுறாரு. இப்போ இவரோட வேலையை பார்க்கறதுக்காக வராரு. நொங்கு வெட்டி தருவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சித்தப்பான்றவரும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப செல்வின்ற ஒரு பொண்ணு சொந்தக்கார அக்கா கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அது என்னன்னா கல்யாண பொண்ணே இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இவங்களுமே இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பேசுறாரு, ரொம்ப நேர்மையா இருக்காரு அப்படின்றது செல்விக்கு தெரிய வருது. என்னடி பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கூட வந்து அவங்க கேக்குறாங்க. அவங்க அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி போல. எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனா அண்ணனுக்கு இந்த சம்பந்தம் பெருசா பிடிக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகவன் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இவங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் செட் ஆகுமாமா, இன்னும் சில மாப்பிளைய கூட பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன் விருப்பம் தான் என் விருப்பம், ஓகேமா அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ராகவன் ஊருக்கு போற ரோடு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஒரு பெரியவர் மட்டும் தான் அடிக்கடி மனு எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அந்த பெரியவர் டயர்டா உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே பதனி தரலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு பதனி எல்லாம் வேணான்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் கஷ்டப்படுறேன், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நமக்கு வேண்டியது கிடைச்சிரும், எங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப வந்த புரோக்கர் இருக்கார்ல, பொண்ணு வீட்டுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சான்ற மாதிரி சொல்றாரு. போட்டோவெல்லாம் ஒழுங்கா தான் பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் ஒழுங்கா தான்ப்பா பார்த்தாங்க, உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு, நாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ண வேணாமா, நாங்க பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நாங்க பொண்ணை பார்க்கறதுக்காக வரோன்ற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி போய் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி புரோக்கரும் வீட்டை பத்தி சொல்லிடுறாரு. இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அண்ணி கோலம் போட்டுட்டு இருக்கும் போது அண்ணி கிட்ட பொண்ணை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ பெரிய மனுஷங்களாம் வந்துட்டீங்களா, சரி உள்ள வாங்கன்ற மாதிரி அண்ணி கூட்டு வராங்க. இதுதான் பொண்ணுன்ற மாதிரி செல்வியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அதுலயும் ராகவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு க்ளோஸ் பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா வாழுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இப்ப ரெண்டு பேர் வீட்லயும் பேசுறாங்கல்ல, கல்யாணத்தை முடிச்சு நினைக்கிறாங்க. இவங்க கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே நல்லபடியா இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. கடைசி கொஞ்ச நாளா இவரோட ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க போல, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. யோ கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோன்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. இவருமே ஒய்ஃப் எப்பத்துல இருந்து காணோன்றதெல்லாம் சொல்றாரு. அது என்னையா உங்க கிராமத்துல மட்டும் நிறைய லேடிஸ் காணாம போய்கிட்டே இருக்காங்க, அதுவும் ஒய்ஃபுங்களா காணாம போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்குற கான்ஸ்டபிள் புலம்புறாரு.
இப்ப லேடிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபேக்டரிக்கு வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. கூட்டு போறதுக்கு ஒரு வண்டி வந்துரும் போல. இப்ப அந்த வண்டியில டிராவல் பண்ணி இவங்களும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. முதலாளி வர டைம் சீக்கிரமா போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே உள்ள வந்து பேசிக்கிட்டே வேலையை பாக்குறாங்க. அந்த முதலாளியோட பேரு இன்பராஜ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனா இருக்காரு. அதே மாதிரி வட்டிக்கு காசு தர வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ஒருத்தி உங்களை பார்க்கணும்னு சொன்னா உள்ள அனுப்புறன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்போ ஒரு லேடியும் பேசுறதுக்காக வராங்க. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் காசெல்லாம் கரெக்டா தந்துருவேன், ஆனா வட்டியோட திரும்ப தரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து காசை தந்துடுறாரு. முதலாளி ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம சட்டுன்னு காசை தந்துட்டாரு. ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டாங்க. இத பின்னாடி ஒரு லேடி பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அவனை பத்தி உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அண்ணனும் அண்ணியும் வந்திருக்கிறது தெரிய வருது. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போனால அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இல்ல காலையில வேலைலாம் இருக்கு, நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே வழி அனுப்பி வச்சிடுறாரு. எதுக்கு வந்தாருன்னு விசாரிக்கும் போதுதான் செல்விக்கு பிறந்த நாள்னு தெரிய வருது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே கேக்குறாரு. இப்ப பிறந்த நாள்னு தெரிஞ்சன வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் எங்க கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் பசங்க கூட சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாரு. நீ இதுக்கு முன்னாடி நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்திருப்ப, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது, இது உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. இது வரைக்கும் நான் கொண்டாடின பிறந்த நாள்லயே இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ராகவனுமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப மறுநாள் ராகவன் எப்பவுமே போல வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க இன்னும் எவ்வளவு நாள் இந்த வேலையை பாப்பீங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல, நம்ம ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சா என்ன, என் அண்ணன் கூட சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காருங்க, காசு ப்ராப்ளமா இருந்தா என்னோட அண்ணன் கிட்ட கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பிசினஸ் பண்ணலான்ற ஐடியா வச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்றதுன்னு தயங்கிக்கிட்டே இருக்காரு. மாப்பிள தங்கச்சி சொல்றது சரிதான், இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி சித்தப்பான்றவரும் அவரோட ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க கூட கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம், தேவைன்னா கடன் கூட வாங்கிக்கலாம், நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஒரு எம்எல்ஏ இந்த கதையை கேட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த எம்எல்ஏவோட பிறந்த நாளா இருக்கும். இந்த எம்எல்ஏவோட மச்சானா தான் இன்பராஜ் இருப்பாரு. இந்த எம்எல்ஏவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. இவர் எல்லாருக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் மனுலாம் போடுவார்ல, அந்த பெரியவர் எம்எல்ஏவை பார்த்து பேசுறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வாசல்ல இருக்க வாட்ச்மேன் இவரை பேசி அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள எம்எல்ஏ கவனிச்சிடுறாரு. அந்த பெரியவரை உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி பெரியவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, எங்க ஏரியால ரோடு வசதி சரியா இல்ல, லைட் கூட போடல, நிறைய பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது, சின்ன சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. கவலையே படாதீங்க, நான் அதுக்காக ஃபண்டை ஒதுக்குறேன், சீக்கிரமா நீங்க நினைச்ச விஷயம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நன்றின்ற மாதிரி அந்த பெரியவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போன் கடை தான் வச்சிருப்பான். செல்வி கிட்ட தற்காலிகமா எந்த ஒரு போனும் இல்ல, புதுசா ஒரு போனை வாங்கி தரலான்ற மாதிரி இந்த கடைக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு நல்ல போனா பார்த்து ஒய்ஃபுக்கு வாங்கி தந்துடுறாரு. அடுத்ததா இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இடத்த பாக்குறதுக்காக வராங்க. ஒரு தாபாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தவரு நல்லா தான் போச்சு, என்னால நடத்த முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா பக்கத்துல பெருசா வீடே இல்ல, போற வர வண்டியை நம்பி இவ்வளவு பெரிய ஹோட்டலை திறக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா எல்லாருமே நல்லா போகமாப்ல, ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அட்வான்ஸ் எவ்வளவு, வாடகை எவ்வளவுன்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. சரி ஓகே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கேத்த பாத்திரம்லாம் வாங்கணும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுது, தேவைன்னா கடன் கூட வாங்கிக்கலாம்னு சித்தப்பாவோட ஒய்ஃப் சொன்னாங்க பாத்தீங்களா. அவங்க யார்கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா இந்த இன்பராஜ் கிட்ட தான் கடன் வாங்குறாங்க. கரெக்டா தந்துடணும் அப்படின்ற மாதிரி அவருமே காசெல்லாம் தந்துடுறாரு. அது மூலியமா ஹோட்டலுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. நல்லபடியா ஹோட்டலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரமாட்டாங்க. என்ன கஸ்டமரே வரமாட்டாங்க, எல்லாம் நல்லபடியா நடந்துருமா அப்படின்ற மாதிரி ராகவன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ராகவா அதுக்குள்ள பயப்படாத, கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்கன்ற மாதிரி அந்த சித்தப்பா சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வண்டி வருது, அவங்க சாப்பிடுறாங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியா வண்டி வர ஆரம்பிக்குது. நிறைய கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் தான் ராகவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம நினைச்ச மாதிரி ஆவல, எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ராகவன் எப்பவுமே சாதாரண ஷர்ட் தான் போடுவாரு. இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் இதுக்கப்புறம் போடாதீங்க, ஓரளவுக்கு நல்ல ஷர்ட்டா போட்டுட்டு போங்க, உங்களுக்காக 2-3 ஷர்ட் வாங்கியிருக்கன்ற மாதிரி புது ஷர்ட் எல்லாம் போட்டு விடுறாங்க. அதை பாக்குற இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹோட்டலுக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. vlog எடுக்கிற மாதிரிலாம் ஆளுங்க வராங்க. இந்த ஹோட்டல்ல சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே போய் சேருது. நிறைய பேர் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ஓனர் எந்த கேள்வியும் கேட்காம காசெல்லாம் தந்தாருன்னு ஒரு லேடி சொன்னாங்கல்ல, அந்த லேடி திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் இந்த லேடி இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி அங்க வந்திருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே எதுக்காக இறந்து போனாங்க, மனசு விட்டு மத்தவங்க கிட்ட பேசி
பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. நம்ம கிட்ட கஷ்டத்தை சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இப்படி போய் பண்ணிட்டாலே, 2 பொண்ணுங்க வேற இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ராகவன் புலம்புறாரு. இவங்க ஊர்ல இருக்க ரோடெல்லாம் சரி இருக்காதுல்ல, பசங்க அதுல டிராவல் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போனோம், அடிக்கடி சைக்கிள்லாம் டேமேஜ் ஆகுது, செயின்லாம் கலண்டுகிட்டே இருக்கு, அந்த சின்ன பொண்ணோட செயின் கலண்டுருச்சு போல, நான் செட் பண்ணி தரேன்ற மாதிரி ராகவன் தான் செட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு கிட்ட விடுகதை மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான பதில் அந்த பொண்ணுக்கு தெரியல, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டா இந்த ஏரியாவோட பசங்க எல்லாம் வராங்க. எப்ப பாரு நீங்க மட்டும் லேட்டா வருவீங்களான்ற மாதிரி கோவப்படுறாரு. ரோடு சரியில்லைன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க, அதை இந்த சார் ஏத்துக்க மாட்டாரு. கதையா சொல்லிட்டு இருங்க, முதல்ல முட்டி போடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் முட்டி போட வச்சிடுறாரு. நம்ம ஹீரோவோட ஹோட்டல்ல நிறைய ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இன்பராஜ் இருக்காரு பாத்தீங்களா, கூட 2 லேடிஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது விலை மாத லேடிஸ் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இத பாக்குற ஹீரோ இருக்கார்ல, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, இப்படி பண்றது சரியில்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னைய போக சொல்றியா, இது என்னோட ஏரியாடா, என் ஏரியாலயே கடைய போட்டு என்னைய போக சொல்றியான்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பொண்ணு க்ளோஸ் பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு இந்த வீட்லயே தூங்கிடுறா போல. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. நடந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்லாத, அவ ரொம்ப பயந்துருவா அப்படின்ற மாதிரி அந்த சித்தப்பா சொல்றாரு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. ஓஹோ, இவ இங்கேயே தூங்கிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, தூக்கிட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இவருமே ஒய்ஃபுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாரு. அவங்க பதிலுக்கு இவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒரு விடுகதை கேட்டாரு பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணுமே பதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, உங்களோட ஒய்ஃப் தான் என்கிட்ட பதில சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றா. ஓஹோ, நீ தான் சொன்னியான்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இன்னொன்னு விடுகதை கேக்குறேன், யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீயே தான் கண்டுபிடிச்சு சொல்லணும், இதுதான் விடுகதை அப்படின்ற மாதிரி விடுகதையை கேட்டுறாரு. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி ஸ்கூலுக்கு போய் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப டீச்சருமே என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே விடுகதையை பத்தி டீச்சர் கிட்ட சொல்லிடுறா. இந்த டீச்சருக்கும் பதில் தெரிய மாட்டேங்குது, மத்த டீச்சர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க, யாருக்குமே பதில் தெரிய மாட்டேங்குது. இப்ப ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்கும் போது இந்த சின்ன பொண்ணுக்கு பதில் தெரிஞ்சது போல, நான் போய் ராகவன் மாமாவை பார்த்துட்டு வரேன், நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி மத்த பசங்க கிட்ட சொல்றா. சரின்ற மாதிரி மத்த பசங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ராகவனை பாக்குறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. இவ்வளவு தூரம் தனியாவா வந்த, இப்படிலாம் வரும்போது தனியா வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் பதில கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி பதில சொல்றா. சூப்பர் அப்படின்ற மாதிரி இவருமே பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு கிளம்பலாம்னு நினைக்கும் போது நில்லுமா அப்படின்ற மாதிரி இவர் சாப்பாடெல்லாம் எடுத்து தராரு. வீட்டுக்கு போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த பொண்ணோட அம்மா என் பொண்ணு வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க வரலையே, என்னோட ஹஸ்பண்ட பார்க்க போறதா பசங்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி செல்வி சொல்றாங்க. இப்ப கால் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிச்சா அவ எப்பயோ கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஏதோ ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. அந்த வழியில ரோடு சரி இருக்காதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ரோடுல தடுக்கி அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க மலைப்பகுதியில போய் விழுந்திருக்கா போல. அதாவது சறுக்கலா பகுதி இருக்கும்ல, அங்க போய் விழுந்திருக்கா போல. அந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. லைட் இருந்திருந்தா கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா இவங்க லேட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த பொண்ணை இந்த இடத்துல காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் கையை வெறிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மாவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குமே இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் இல்ல, இந்த பொண்ணு கூட விளையாண்டதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கூட இருந்து இவர் செஞ்சு முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. சா வீட்டுல எல்லாருமே குடிப்பாங்க பாத்தீங்களா, இவருமே அந்த இடத்துல எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கஷ்டத்தை தாங்க முடியாம இவரும் குடிச்சிடுறாரு. நான் மனுவெல்லாம் கொடுத்தேன், எதுவுமே நடக்கல, என் கூட சப்போர்ட்டிவா நீங்களும் வந்திருந்தா ஏதாவது மாற்றம் நடந்திருக்கும்ன்ற மாதிரி அந்த பெரியவரும் அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இவர் கூட நம்மளும் இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டே ஹீரோ இருக்காருல, இப்ப வீட்டுக்கு குடிபோதையோட வராரு. ஒய்ஃபுமே இதை கவனிக்கிறாங்க. சரி கஷ்டத்துல இருக்காரு, நம்ம பெருசா கேட்க வேணான்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் இவரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இதுக்கப்புறம் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குடிச்சது தப்புதாம்மா, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா குடிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் வேலைக்கு தான் கிளம்புறாருன்னு பார்த்தா சித்தப்பாவை மட்டும் தான் வேலைக்கு அனுப்புறாரு. இவர் அந்த பெரியவரை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. பெரியவரை கூட்டிட்டு எம்எல்ஏவை பார்க்கலான்னு கிளம்புறாரு போல. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி எம்எல்ஏவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எம்எல்ஏவும் என்ன வேலைலாம் முடிஞ்சிருச்சா, இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எங்கயா வேலை முடிஞ்சது, எந்த வேலையுமே நடக்கல, இப்ப கூட ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற எம்எல்ஏ ஷாக் ஆயிடுறாரு. இன்பராஜ் இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு.
இன்பராஜ் மச்சான சொல்லியிருப்பேன், அந்த மச்சான கூப்பிடுறாரு. என்ன வேலைலாம் நடக்கலன்னு சொல்றாங்கன்னு கேக்குறாரு. அங்க மொத்தமே 400 ஓட்டு தான், எதுக்காக இதுக்காக போய் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி பண்ணாம இருப்ப, நான் இவங்க கிட்ட வாக்கு தந்தேன், இப்போ ஒரு உயிர் வேற போயிருச்சு, ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சுதா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் மாட்டி விட்டதா இன்பராஜ் நினைக்கிறாரு. ஏற்கனவே ஹீரோக்கும் இவருக்கும் பிரச்சனை வேற போச்சுல. இன்பராஜ் ஹீரோவை முறைச்சு பாக்குறாரு. நைட்டு நேரம் லேடிஸ் கூட ஒன்னா இருக்கும் போது கூட ஹீரோ பண்ணதுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில அவரோட ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, நீங்க சரக்கு கூட அடிச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு எங்க கிராமத்துக்கு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணி தந்துருங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, என்னடா செய்வேன்ற மாதிரி இவர் நக்கலா பேசுறாரு. அந்த ஸ்கீமுக்கான எல்லா அப்ரூவலும் வந்துருச்சு, ஆனா அந்த அப்ரூவலை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் கண் முன்னாடியே எரிச்சிட்டு இருக்காரு. ஐயா இப்படி பண்ணாதீங்கயா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணித்தாங்கன்ற மாதிரி இவங்க எவ்வளவோ கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சித்தப்பாவையும் ராகவனையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ராகவன் மேல செம்ம கடுப்புல இருக்காருல, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்த நினைச்சு ராகவன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவனுங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா செல்வி இருக்காங்கல்ல, தேவையில்லாத பிரச்சனை வேணாங்க, நம்ம அமைதியா போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவரை நார்மல் நிலைமைக்கு மாத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இவருக்கு அந்த நபர் மேல கோபம் இருக்கு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்க தகவல் தெரிய வருது. இவருமே அதை கேட்டோம் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இவருமே இப்ப சாஃப்ட் ஆயிடுறாரு. நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறது தான் முக்கியம், நம்ம இதுக்கப்புறம் அமைதியான வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. செல்வி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சித்தப்பாவோட ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுமே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. ஏதோ ஆயிருக்கு, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. என்ன இவங்க இப்படி போறாங்க அப்படின்ற மாதிரி செல்வியும் யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க பொறுமையா ஒரு விஷயத்தை பத்தி ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, உங்ககிட்ட காசு இருக்குமாங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பதிலுக்கு எதுவுமே கேட்க மாட்டாரு. 50,000 ரூபாய் தானே என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஹோட்டல்ல கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமா நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல. இந்த 50,000 ரூபாய்ன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட தந்துடுறாரு. ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு, நீ ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு தான் கேட்டிருப்ப, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க ஏன் எதுக்குன்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த இன்பராஜை பாக்குறதுக்காக அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஆக்சுவலா நிறைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் வந்தது பாத்தீங்களா, அதுக்கு காரணமே இந்த இன்பராஜா தான் இருப்பாரு. அடுத்தவங்களோட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் எல்லை மீறி நடந்து அவங்கள சாவடிக்க கூட செய்வாரு போல. அது எல்லாத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் தான் மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீ பண்ற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு நான் நிறைய சமாளிக்க வேண்டியதா இருக்கு, காசை இன்னும் அதிகமா தான்ற மாதிரி நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஊரை சேர்ந்து ஒருத்தங்க கால் பண்றாங்க. சித்தப்பாக்கு தான் கால் பண்றாங்க. உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கும் போது முதல்ல கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் போல, நீங்க கிளம்பி போங்க, என் பைக்கை வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ராகவன் சொல்றாரு. சித்தப்பா கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ராகவனுக்கு போன் கால் வருது. அழுதுகிட்டே தான் யாரோ பேசுறாங்க. கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன முதல்ல சித்தப்பாவை கூப்பிட்டாங்க, இப்ப நம்மள கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. சித்தப்பாவோட ஒய்ஃப் தான் ஏதோ பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தா சித்தப்பாவோட ஒய்ஃப் அந்த இடத்துல குத்துக்கல்லு மாதிரி இருக்காங்க. இறந்து போனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் செல்வி தான் இறந்து போயிருக்காங்க. வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்கவே முடியல. இவருமே அவங்களோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. எப்படி இப்படி நடந்தது, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இப்ப செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. சித்தப்பா நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சித்தப்பா, எதுக்காக சொல்லாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணான்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற சித்தப்பாவோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியே ஆகணும்ன்ற மாதிரி சித்தப்பாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தப்பு எல்லாம் என்னோட தான், நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சித்தப்பாக்கும் புரியல, ராகவனுக்கும் புரியல. என்ன தெரிய பண்ணி தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பையன் வேகமா ஓடி வரான். அதாவது போன் கடையில ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் ஓடி வரான். ஆக்சுவலா ரிப்பேருக்கு ஒரு போன் வந்தது, அந்த போனை ஓபன் பண்ணும் போது தான் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றான். ரிப்பேருக்கு போனை தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பராஜ் தான். அந்த போனை இவன் ஓபன் பண்ணலாம் நினைக்கும் போதே ஒரு வீடியோ தான் பிளே ஆயிருக்கும். யாரோட வீடியோ பிளே ஆயிருக்கும்னா இன்பராஜ் செல்வி கிட்ட எல்லை மீறி நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் பிளே ஆயிருக்கும். அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்ல, நிறைய லேடிஸ் கிட்ட அவன் எல்லை மீறி நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் சொல்றான். இதை கேட்கிற ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.
இப்பதான் சித்தப்பாவோட ஒய்ஃபும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. சித்தப்பாவோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவன் கிட்ட இருந்து காசை வாங்கினாங்க பாத்தீங்களா, ஆனா சரியான டைம்ல வட்டியை தர முடியல போல. அதுக்காக அவன் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். சரி நீ வட்டியை கூட தர தேவையில்ல, என்கிட்ட ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டா போதும், ஏற்கனவே நிறைய பேர் என்கிட்ட ஒத்து போயிருக்காங்க, நீயும் ஒத்து போயிடு அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறான். ஒரு ஸ்டேஜ்ல தப்பா டச் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்களுமே பிடிச்சு தள்ளி விடுறாங்க. நாளைக்கு உன்னோட காசு வந்துரும், இதுக்கப்புறம் இப்படி பண்ணனா அவ்வளவுதான்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. செல்வி கேட்கும் போது இவங்க ஒண்ணே இல்லைன்னு கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, அதை மீறியும் செல்வி இருக்காங்கல்ல, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்வியும் ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட 50,000 ரூபாய் காசு வேணும்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த கடனை மொத்தமா அடைக்கிறதுக்காக தான் 50,000 ரூபாய் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. மறுநாள் இன்பராஜை பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. இந்தா நீ தந்த காசு அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சிலேயே காசை வீசி எரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க லேடிஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு நினைச்சா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஆக்ஷன் எடுப்போன்ற மாதிரிலாம் செல்வி பேசிட்டு இருக்காங்க. இதுல அவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். இங்க வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை வர வச்சிடறான். செல்வியை லாக் பண்ணி அங்க இருக்க ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். தடுக்கலான்ற மாதிரி அந்த சித்தப்பாவோட ஒய்ஃபை ட்ரை பண்றாங்க. ஆனா சித்தப்பாவோட ஒய்ஃபை அடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. இப்ப உள்ள இழுத்துட்டு வந்தவன் ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணிடுறான். இப்ப கேமராவை வச்சுக்கிட்டே இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். இப்ப செல்வியும் நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எடுத்த வீடியோவை அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அடிக்கடி இந்த வீடியோவை நான் பார்ப்பேன், உன்னை பார்த்தா போலீஸ் கிட்ட போற பொண்ணு மாதிரி தான் தெரியுது, போலீஸ் கிட்ட போனோன்னு மட்டும் நினைச்ச இந்த வீடியோ எல்லாருக்குமே போய் சேர்ந்துரும், அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை பார்த்துக்கோன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பான். இவங்க கோவத்துல தள்ளி விடும் போது இவனோட போன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த கடையில ரெடி பண்றதுக்கு தந்திருக்கான் போல. எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி சித்தப்பாவோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது, இதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன், இவனை மாதிரி ஒரு கேவலமான ஆளு தொட்டதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா, இதெல்லாம் நான் மறந்துடுவேன், நீங்களுமே இந்த விஷயத்தை மறந்துருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்த காலத்திலயும் என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்ற மாதிரி சத்தியம் வாங்கிடுறாங்க. இவங்க தைரியமா இருக்கிறதுனால தான் சித்தப்பாவோட ஒய்ஃபை கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா இவங்க தைரியமா பேசின எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி பேசினதா இருக்கும். உண்மையிலே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுல, இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்து ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தப்பான முடிவை எடுத்திருப்பாங்க. சித்தப்பாவும் எதுக்காக இதை முன்னாடியே சொல்லன்ற மாதிரி கேட்கிறாரு. அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுதான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது, அதனால தான் தயங்கினன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையன் நிறைய வீடியோ இருந்ததா சொன்னான் பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அவங்களையும் இன்பராஜ் தான் டார்ச்சர் பண்ணிருப்பான், அதனால தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்கள மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேரை இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ ஏற்கனவே இவனை அடிக்கலாம் நினைச்சிருப்பாரு, ஊர்க்காரங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ரத்தம் சூடாயிருது. அவனை விடவே கூடாது, அவன் எங்க இருப்பான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இப்ப கூட ஒரு லேடியை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, அவன் ஆளுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவனுங்களாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவனை கொன்னே தீரணும்ன்ற ஒரு வெறியோட தான் வந்திருப்பாரு. ஒரு அருவாளை வச்சு அவனோட தலையை துண்டா வெட்டிடுறாரு. இப்ப இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் பாடி எல்லாம் செக் பண்ண டாக்டர் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அவங்க கிட்ட எல்லாம் மீறி நடந்தது ரிப்போர்ட்ல வந்திருக்கணும்ல, அப்ப ரிப்போர்ட்டை மறைக்கிறார்னா இவருமே தப்பானவர்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்கன்னு கேட்கும்போது அந்த டாக்டர் தலையும் வெட்டிடுறாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேரோட தலையை வெட்டிட்டார்ல, இப்ப ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. என்ன இவன் ரத்த கரையோட வந்திருக்கான்ற மாதிரி எல்லாருமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த கோணி பைய வச்சிடுறாரு. என்ன இருக்கும்ன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யாரா நீ என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப செக் பண்றவர் இருக்கார்ல, சார் 2 தலை இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2 தலை இல்ல, மொத்தம் 3 தலை அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இந்த இன்ஸ்பெக்டர் தலையும் வெட்டிடுறாரு. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டருமே இன்பராஜோட ஆளா தான் இருப்பாரு. சோ சம்பந்தப்பட்ட 3 பேரையும் கொடூரமா சாவடிச்சிருப்பாரு. இதுக்கான தண்டனையை தான் இப்ப ஜெயில இவர் அனுபவிச்சுட்டு இருக்காருன்றது தெரிய வருது. இதெல்லாம் கேட்கிற இந்த எம்எல்ஏவும் ஃபீல் பண்றாரு. அந்த இன்பராஜ் இப்பெல்லாம் பண்றவனு தெரிஞ்சிருந்தா நானே அவனை சாவடிச்சிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, வேற எப்படியாவது உன்னை வெளியே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், நீ வெளியே வந்துருப்பா, நிம்மதியா ஒரு லைஃபை வாழுப்பான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, எனக்கு வாழ்றதுக்கு இதுக்கப்புறம் எந்த லைஃபும் கிடையாது, நான் இதுக்கப்புறம் உள்ளே இருந்துக்கிறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுக்கான சில ரிச்சுவல்லாம் பண்றதுக்காக மட்டும் இவரை வெளியே வர வைக்கிறாங்க போல. அப்படி வெளியே வந்து ரிச்சுவல் பண்ணும்போது ஒய்ஃபு கூட பேசின சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த ரிச்சுவல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இவர் வேன்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாரு. இவரை பார்த்து சித்தப்பாவும் அந்த சித்தப்பாவோட ஒய்ஃபும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இவங்க ஊருக்கு சில வசதி வராம இருந்தது பாத்தீங்களா, அந்த எம்எல்ஏ அந்த வசதி
காமெடியை மட்டும் பண்ணி தந்துடுறது. ஏன்னா ஹீரோ கடைசியா அதுதான் கேட்டிருப்பாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.